படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய கேள்வி. என்னென்ன படிப்பு படிக்கலாம்? இப்போ ஒரு குழந்தை வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சு 12ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் கிளாஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி 12ஆம் கிளாஸ்லேருந்து என்ன சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பெற்றோர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க ஜாதக அமைப்பின்படி இன்னைக்கு உள்ள லக்னத்திற்கு அவங்களுடைய 2ஆம் பாவக கல்வி ஸ்தானம் எந்த பாவகத்தில் உட்காந்துருக்குதோ அது சார்ந்த கல்விகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் படித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து படிப்பு நிறைய விதமாக இருக்குது. இது அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. ஆயிரக்கணக்கான படிப்புகள் அப்படிங்கிறது சொல்லலாம். உள்ளூரில் படிப்பாங்களா, வெளியூரில் படிப்பாங்களா, இல்லைனா படிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குதா? சிலருக்கு வந்து டிகிரி வந்து பிடிக்கும், சிலருக்கு வந்து டிகிரி பிடிக்காது. மனம் சம்மந்தப்பட்ட படிப்புன்னு சொல்லுவோம், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது படிப்பாங்க. சிலர் வந்து டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படிங்கிறது நடப்பாங்க. சிலர் வந்து டிப்ளமோ சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இப்போ வந்து படிப்புங்கிறது சில பெற்றோர்கள் வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த குழந்தைகளை சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமாட்டி என் குழந்தைக்கு அது படிக்க முடியல, அவங்களுக்கு அந்த அழுத்தங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, அதனால அந்த கல்வியை வந்து நான் வேறு விதமாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் அவங்களுடைய ஜாதகமும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் இந்த எப்போதுமே இந்த 10ஆம் கிளாஸ் நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லுவோம். 10 வயசுக்கு மேலே மட்டும்தான் ஜாதகம் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு இது. அந்த 10 வயசுக்கு மேலே போகும்போது இந்த 10ஆம் கிளாஸ் குழந்தைகள் போகும்போது அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் படிக்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கல்வின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் பாவகம் கல்வி 2ஆம் பாவகத்திலே இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து பேச்சு சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த குழந்தையோட கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அதிலெல்லாம் ரொம்ப திறமையாக அந்த குழந்தை வந்து இருக்கும். அப்போ அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட கல்வி, கற்பனை திறன்களை வந்து எழுதுறது, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். அவங்க இந்த சம்மந்தப்பட்ட கல்வி படித்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது அவங்க ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்தில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட கிரகம் இருக்கும்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி இந்த குழந்தைக்கு நல்லாயிருக்கும். டெக்னிக்கலாக படிக்கக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சில குழந்தைகளுக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அது அவங்களுக்கு படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும். சிலருக்கு 5ஆம் இடத்துல கிரகம் உட்காந்துருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மனதுக்கு பிடித்த கல்வி, எங்கள் தாத்தா என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன படித்தாங்க, எங்கள் அப்பா என்ன படித்தாங்க, அதுதான் நானும் படிப்பேன் சொல்லக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி